Everyone, I'm Sharon from 2nd BSc Department of Computer Science in KCS Kasinada College of Arts and Science. So in this video, let's see what is moments. So let's start the video. So what is a moment? The expected value of an integral power of a random variable is called as moments. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ரேண்டம் வேரியபிளோட இன்டெக்ரல் பவர் எக்ஸ்பெக்டட் இன்டெக்ரல் பவரை தான் நம்ம மொமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ தி ஆர்த் மொமெண்ட் ஆஃப் அ ரேண்டம் வேரியபிள் எக்ஸ் அபவுட் தி ஒரிஜின் இஸ் டிஃபைன்ட் அஸ் e of x power r and it is denoted by mu r dash. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஆர்த் மொமெண்ட்டோட எக்ஸுன்ற ரேண்டம் வேரியபிள் அபவுட் தி ஆரிஜினில் அதை எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா இ ஆஃப் எக்ஸ் பவர் ஆர் அதை என்ன ஒரு சிம்பிள் அப்படி டினோட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா மியூ ஆர் டேஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்ஃபோர் mu r dash is equal to e of x power r. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா moments about origin are known as raw moments. ஸோ the first 4 moments of about the origin are mu 1 dash is equals to e of x. இதை இந்த e of x நம்ம மீன் அப்படின்னு சொல்லுவோம். mu 2 dash is equals to e of x square, mu 3 dash is equals to e of x cube and mu 4 dash is equals to e of x power 4. So moments about the mean are central points. The rth moment of a random variable x about the mean mu is denoted as e of x minus mu power r and it is denoted by mu r. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு ரேண்டம் வேரியபிள் எக்ஸோட ஆர்த் மொமெண்ட் அபவுட் மீன் மியூன்ற மீனில் எப்படி இருக்குது அப்படின்னா இட் இஸ் டினோட்டட் as e of x minus mu power r அப்படின்னு சொல்கிறாங்க and it is denoted by mu rன்னு அதை டினோட் பண்ணுறாங்க. The first 4 moments about the mean are first moment mu 1 அப்படின்னு எடுத்துட்டு ஈக்குவல் டு e of x minus mu. இப்போ இதை தனித்தனியாக எழுதுகிறாங்க e of x minus e of mu அப்படின்னு எழுதிட்டு mu minus mu is equals to 0 for every distribution distinct or continuous. The first moment about the mean is 0. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா எந்த ஒரு டிஸ்ட்ரிபியூஷனாகவும் இருக்கட்டும் டிஸ்ட்ரிக்ட் ஆர் கண்டினியூவஸ் ரெண்டுத்துக்குமே ஃபர்ஸ்ட் மொமெண்ட் அபவுட் த மீன் இஸ் ஆல்வேஸ் 0 அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் மொமெண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா mu 2 is equals to e of x minus mu square, mu 3 is equals to e of x minus mu cube, mu 4 is equals to e of x minus mu power 4. நம்ம அடுத்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா the moments about a point a. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா the rth moment of a random variable x about the point a is defined as e of x minus a power r. It is also denoted by mu 2. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எக்ஸுன்ற ரேண்டம் வேரியபிளோட ஆர்த் மொமெண்ட்டை ஏன்ற அந்த பாயிண்டில் எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா e of x minus a power r அப்படின்ட்டு டினோட் பண்ணுறாங்க and it is also denoted as mu 2. ஸோ இதை ஃபர்ஸ்ட் 4 moments of about the point அப்படின்னா என்னென்னலாம் வருது அப்படின்னா mu 1 dash is equals to e of x minus a power 1, mu 2 dash e of x minus a square, mu 3 dash is equals to mu e of x minus a cube, mu 4 dash is equals to e of x minus a power 4. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா to obtain central points from raw
மொமெண்ட்ஸ் அப்படின்ற அந்த டாப்பிக்கில் வந்து ஃபர்ஸ்ட் ரா மொமெண்ட் அப்படின்னா அதை வந்து எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்னா μ1 x bar minus a அப்படின்னு எடுத்துகிட்டு செகண்ட் ரா மொமெண்ட்டுக்கு என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா μ2 μ2 dash minus μ1 dash square. தேர்ட் ரா மொமெண்ட்க்கு μ3 μ3 dash minus 3 μ2 dash into μ1 dash plus 2 μ1 dash cube. ஃபோர்த் மொமெண்ட் வந்து μ4 μ4 dash minus 4 μ3 dash into μ1 dash plus 6 μ2 dash into μ1 dash square minus 3 μ1 dash power 4. ஸோ இப்போ வந்து இதை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ இந்த எக்ஸாம்பிள் ப்ராப்ளமில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா the first 4 moments of a distribution about x is equals to 0 are 1, 4, 10 and 45. Show that mean is equals to 5, variance is equals to 3, μ3 is equals to 0 and μ4 is equals to 26. இதெல்லாம் நம்ம வந்து ப்ரூவ் பண்ணணும். அப்புறமா இந்த சம்மில் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா a is equals to 4, μ1 dash is equals to 1, μ2 dash is equals to 4, μ3 dash is equals to 10 and μ4 dash is equals to 45. அதுதான் நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ μ1 கண்டுபிடிக்க நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்திங்கன்னா a ப்ளஸ் μ1 dash அப்படின்னு போட்டு ஏவோட வேல்யூ 4 அண்ட் μ1 டேஷோட வேல்யூ வந்து 1. ஸோ 4 + 1 5. ஸோ நம்மளுக்கு மீன் வந்து 5. ஸோ மீன் இஸ் ஈக்குவல்ஸ் டு 5ன்றதை நம்ம வந்து இங்கே ப்ரூவ் பண்ணிட்டோம். அடுத்து வந்து நம்ம μ2 டேஷ் கண்டுபிடிக்க போகிறோம், அதாவது வேரியன்ஸ். ஸோ μ2 டேஷ் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து μ2 டேஷ் மைனஸ் μ1 டேஷ் ஸ்கொயர். ஸோ μ2 டேஷோட வேல்யூ வந்து 4 அண்ட் μ1 டேஷோட வேல்யூ வந்து 1. ஸோ 4 - 1 3. ஸோ வேரியன்ஸ் வந்து 3ன்றதை நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். இப்போ μ3 இஸ் ஈக்குவல்ஸ் டு μ3 dash minus 3 μ1 dash into μ1 dash plus 2 μ1 dash cube. ஸோ வந்து இங்கே வந்து μ3 டேஷோட வேல்யூ வந்து 10 into 3 minus μ2 square. μ2 டேஷோட வேல்யூ வந்து 4 and μ1 டேஷோட வேல்யூ வந்து 1 plus 2 into μ1 டேஷோட வேல்யூ வந்து 1. ஸோ வந்து 10 minus 12 minus plus 2 is equals to 0. ஸோ μ3யோட வேல்யூ வந்து 0. ஸோ μ3யோட வேல்யூ வந்து 0ன்றதை நம்ம இப்போ இங்கே ப்ரூவ் பண்ணியிருக்கோம். அடுத்து லாஸ்ட்டாக என்ன பார்க்க போகிறோம்னா எப்படி μ4 வந்து கண்டுபிடிக்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ μ4க்கு ஃபார்முலா வந்து μ4 dash minus 4 μ3 dash into μ1 dash plus 6 μ2 dash into μ1 dash square minus 3 μ1 dash power 4. ஸோ வந்து μ4 டேஷோட வேல்யூ வந்து 45 கொடுத்துருக்காங்க. ஸோ மைனஸ் 4 இன்ட்டு μ3 டேஷோட வேல்யூ வந்து 10 அண்ட் μ1 டேஷோட வேல்யூ வந்து 1 ப்ளஸ் 6 இன்ட்டு μ2 டேஷோட வேல்யூ வந்து 4 அண்ட் μ1 டேஷோட வேல்யூ வந்து 1 இன்ட்டு 3 இன்ட்டு μ1 டேஷோட வேல்யூ வந்து 1. ஸோ 45 - 40 ப்ளஸ் 24 - 3. ஸோ வந்து μ4 டேஷோட வேல்யூ வந்து 26ன்றதை நம்ம கண்டுபிடிக்கிறோம். தேங்க்யூ.